எல்லா ரைட்ஸும் இருக்கு. ஐயோ, நீங்களும் கார் வாங்கிக்கோங்க, வீடு கட்டிக்கோங்க, மற்றவங்களுக்கு கொடுங்க, மற்றவங்களுக்கு கொடுங்க. எனக்குன்றதுனால தான் வர மாட்டேங்குது. ₹1 வந்தா ஒளிச்சு வைக்க தானே தோணுது. கொடுத்து பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், எப்பா ஒரு டிசம்பர் மாசம் தான் உன் பேங்க்ல இருக்கிறது, வீட்டுல இருக்கிறது எல்லாத்தையும் வலிச்சு ஊழியக்காரருக்கு கொடுத்துருந்தாரு. நான் என்ன தெரியுமா சொன்னேன்? எஸ் லார்ட். ₹1 ₹2 கூட வைக்கல, வலிச்சு எல்லாத்தையும் போய் விதைச்சிட்டு வந்தேன். சில டைம் காஸ்ட்லி வாட்ச் வாங்கணும், இருக்கவே இருக்கிறது, கூடுன்னு வர கொடுத்துருவேன். காஸ்ட்லி சூட்டு வாங்கிட்டு போவேன். ஆண்டு சொல்றாரு, கூட எப்படி கொடுத்துருவேன். ஏன்டவரை எனக்கு மட்டும் வாட்சே நிற்க மாட்டேங்குது. ஒரு நாள் சண்டை போட்டேன், இதை நான் தான் வச்சுக்கேன், யார்ட்டும் கொடுக்க மாட்டேன். அந்த மாதிரி ஒரு சர்ச்சில் போய் உட்காந்துருக்க ஒரு ப்ராஃபிட். ஆண்டு சொன்னா கட்டி கொடுறான். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க. வாங்குறத பார்க்கலாம். நீங்க கொடுக்கும்பொழுது என்ன தெரியுமா பண்றீங்க? ஒரு ஸ்டெப் மேல போறீங்க, ஒரு ஸ்டெப் மேல போறீங்க. எதுக்கு தெரியுமா ஒரு ஸ்டெப் மேல போறீங்க? நிறைய பெற்றுக்கொள்றதுக்கு. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நான் சொல்றது எல்லாம் ப்ராஃபஸி, உண்மை. ஆண்டவர் சொன்னாரு, இது உங்களுக்கு ப்ராஃபஸியா கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு இப்ப சொல்றார். இதை பர்சனலைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில இதை அனுபவிப்பீங்க, அனுபவிப்பீங்க. நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் சொல்லுங்க. நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் நான் ஆபிரகாமை போல பார்க்க போறேன். வானத்து நட்சத்திரங்களை நான் பார்க்க போறேன், பூமியை பார்க்க போறேன். நான் நடந்து திரிகிறது எல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும். நான் பார்க்கிறது எல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும். அல்லேலூயா. நான் கால் மிதிக்கிற தேசம் கர்த்தருக்கு சொந்தமாகும். அல்லேலூயா. நான் போற இடம்லாம் சொல்லுங்க, நான் போற இடம்லாம் கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். அல்லேலூயா. ஓடி ஓடி வர போறாங்க ஜாதிகள். உதிக்கிற சொல்லுங்க, உதிக்கிற ஏன் ஒளி எடுத்திருக்கு. விசுவாசமா சொன்னீங்கன்னா வருவாங்க, எல்லாம் பிச்சைக்காரன் வருவாங்க. இப்ப உங்களுக்கு கொடுத்திருக்கிற விசுவாசம் கூட உங்களோட கிடையாதுங்க. ஏன் விசுவாசம்? நான் விசுவாசிக்கிறேன். உங்க விசுவாசம் கிடையாது. ஆண்டவர் சொல்றது கலாத்தியர் 2வது அதிகாரம் நீதியானது நியாய பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரிச்சதே வீண். என்னுடைய கிரியையினால ஏதாவது எனக்கு வரும்னா கிறிஸ்து ஏன் வரணும், ஏன் மரிக்கணும்? அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, A to Z, day 1ல இருந்து டே கடைசி வரைக்கும் உங்க மூச்சு இந்த பூமியில இருந்து வெளியில போற வரைக்கும் கர்த்தர் தான் உங்களுக்கு பொறுப்பு. பரலோகம் தான் உங்களுக்கு பொறுப்பு. பரலோகம் தான் உங்களோட சப்ளையர், பரலோகம் தான் உங்களோட பேங்க். தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கேன்னு சொல்றாருல. இங்கிலீஷ்ல என்ன தெரியுமா போட்டிருக்கு? I live by the faith of the Son of God. அப்படின்னா என்னன்னா, நம்ம ரட்சிக்கப்படுற தருணத்துல ஆண்டவரே அவரோட விசுவாசத்தை உங்களுக்கு கொடுத்து அவர் உங்களை ரட்சிக்கப்பட வச்சு, அதுதாங்க இப்ப நம்ம கிட்ட இருக்கிறது ஒண்ணுமே நம்மளோடது கிடையாது. இன்க்ளூடிங் யுவர் ஃபெய்த், இன்க்ளூடிங் உங்களோட விசுவாசம். அப்ப யோசிச்சு பாருங்க, உங்ககிட்ட யார் விசுவாசம் இருக்கு? குமாரனுடைய விசுவாசம் இருக்கு. அது பெரிய விசுவாசமா இல்லையா? ஏங்க செத்து போன கல்லறையிட்ட போய் நின்னு குப்பாயி வெளியில வேணா வெளியில வரும். அப்படியேப்பட்ட விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கு. Faith of the Son of God. உங்க விசுவாசம் குறைவுள்ளதா? அது உங்க விசுவாசமே கிடையாதுன்றாங்க. அதனாலதான் பைபிள் வெளிச்சம் வேணும், வெளிச்சம் வேணும். இந்த வெளிச்சம் வர சொல்லுங்க, குமாரனுடைய விசுவாசம் எனக்குள்ள இருக்குது. குமாரனுடைய விசுவாசத்தினால நான் பிழைத்திருக்கிறேன். அந்த விசுவாசத்துக்கு எல்லையே கிடையாது. நீதிமான் விசுவாசத்தினாலதான். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு, முடிஞ்சிருச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லைகள் விரிவாக்கப்பட போகுது. ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் விரிவாக்கப்பட போகுது. ஹல்லேலூயா. உங்க செல்வம் இன்கிரீஸ் ஆக போகுது. ஹல்லேலூயா. சொல்றதுல நடக்குது, அனுபவிக்கணும். இயேசு மாட்டுக்குட்டாயில் பிறந்தார், தரித்திரராய் பிறந்தார். பொய். Just go and read the history. அவர் பிறந்ததுக்கு அப்புறம் 3 மேய்ப்பர்கள் வந்து என்ன கொட்டுறாங்க? 3 ஜெனரேஷனுக்கு வச்சு சாப்பிடுற மாதிரி என்ன பண்றாரு?
ஆண்டோட பாதத்துல காணிக்கை வச்சுட்டு போறாங்க. புரியுதா இல்லையா? அவர் பெக்கர் கிடையாது. ஆமா, யூதாஸ் யாரு? பணப்பைய சுமந்துட்டு திரிகிறவன். அவருக்கு ஒரு பேங்க் இருந்துச்சு. புரியல? எதுக்கு தெரியுமா? அவர் வச்சுட்டு திங்கிறதுக்கு இல்ல, எல்லா தரித்திர வரதெல்லாம் பிளஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. யூதாஸ் அவன் கூட, யூதாஸ் அவர் கூட, யூதாஸ் இங்க கூட. உங்களுக்கு புரியுதா இல்லையா? தட் வாஸ் நாட் ரெக்கார்டட், பட் தட் வாஸ் தட் ஃபேக்ட். அந்த ஊழியத்தை தான் பவுல் செஞ்சாரு. சொல்லுங்க, எனக்கு பணம் வேணும். பணம் வேணுமா வேண்டாமா? எதுக்கு வேணும்? தேவ ராஜ்யத்தை கட்ட வேணும். தேவ ராஜ்யத்தை கட்ட வேணும். நான் பணம் கேட்கிறேன்னா அது தேவ ராஜ்யத்தை கட்ட மாத்திரம் தான். ஏன்னா எனக்கு உண்ண உணவு உடுக்க உடைய ஒரு பெட் இருந்தா போதும். நான் உண்மையை சொல்றேன், கோடிக்கணக்கில் நான் சம்பாதிச்சிருக்கேன், ஆனா நான் சேர்த்தே வைக்கல. என் பிள்ளைகளுக்கு இன்னைக்கு வரைக்கும் நான் சேவிங்ஸ் கிடையாது. ஏன்னா நான் பரலோகத்தை நம்பி வாழ்றேன். ஹல்லேலூயா. அடுத்த வருஷம் சொல்லுங்க, அடுத்த வருஷம் நான் லட்சங்கள்ல புலங்க போறேன். சொல்லுங்க, பைபார்க்க வேணும். உங்க சபை, உங்க பிள்ளைங்க பிச்சை எடுக்கணுமா? பணக்காரங்களா இருக்கணுங்க. ஹல்லேலூயா. கஷ்டப்படுறவங்க கொடுக்கணும், பிளஸ் பண்ணி வாடா ஏசா உன்னை ஆசீர்வதிப்பாருன்ற சாட்சியை சொல்லணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை ஜீவனை கொடுக்க வச்சிருக்காரு. ஜீவனை எடுக்கல. நம்மளுடைய பிரசவ ஜீவனை எடுக்க கூடாது. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். அப்போ உங்களை அழைச்சிட்டாங்க. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? நீங்க என்ன சொல்லுவீங்க? நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அது பரிபூரணப்படவும் ஊழியம் செய்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பரிபூர்ணம் உள்ளவர்களா இருப்பீங்க. எல்லாரும் நேரம் கண்களை மூடி சொல்லுங்க, டாடி I love you. I love you, Lord. Jesus, Daddy. I love you, Daddy. எப்ப என்ன தெரிந்து உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே என்ன தெரிந்து கொண்டு முன்குறித்தீங்க. நித்திய அன்பினால என்ன அன்பு கூர்ந்து கொண்டே இருக்கீங்க. அதான் பவுல் சொல்றாரு, அல்லேலூயா. மரணமோ ஜீவனோ, நாசமோசமோ பட்டினியோ நிர்வாணமோ எதுவோ, என் அப்பா என் மேல வச்சிருக்கிற அன்பை விட்டு எதுவுமே பிரிக்க முடியாது. நீங்க அவர் மேல வச்சிருக்கிற அன்பு இல்ல. புரியுதா? வசனம் புரியுதா? அவர் சொல்லுங்க, அவர் என் மேல் வைத்திருக்கிற அன்பை விட்டு ஒருவர் மரணமும் எதுவும் பிரிக்க முடியாது, பிரிக்க முடியாது, பிரிக்க முடியாது, பிரிக்க முடியாது. ஜீவன் எனக்குள் பரிபூரணப்படுகிறது. அவருடைய தழும்புகளான சுகமான வியாதிய சரீரத்துல இல்ல, பலவீனம் எனக்கு இல்ல, சோர்வு எனக்குள்ள இல்ல. எனக்குள்ள இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவர், 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 பெரியவர். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என்னுடைய விசுவாசத்துக்கு இனி எல்லையே கிடையாது, எல்லையே கிடையாது. நான் அளவில்லாம விசுவாசிக்க போறேன். அளவில்லாத பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட போறேன். சொல்லுங்க, பரிசுத்த ஆவியினாலோ வல்லமையினாலோ நிரப்பப்பட்டவனாய் தேவனுடைய ஊழியத்தை இனி நான் செய்ய போறேன். எனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஓ glory, ஓ glory, ஓ glory. ஓ ரபாஷா தாராகா லேப்ராஹா தாரா லேப்ராஹா தானாமாமா ரேபாகா தாலாபாரா. எல்லாரும் 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 பரிசுத்த ஆவியானவர் எல்லைகளை உடைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல தேவ மகிமையை நான் பார்க்கிறேன். பரிசுத்த ஆவியானுடைய விடுதலையை பார்க்கிறேன். பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்தை நான் பார்க்கிறேன். ஓ ராகா, ஓ ஹோ ஹோ ஹோ, ஆஹா ஹா ஹா, ஆ லா ரபா லேகரே ரபாபா. அல்லேலூயா. சொல்லுங்க, நான் வளர்ந்து மிகவும் பெரியவனாகிறேன். ஆமா, உங்க வாயின் வார்த்தையின்படியே ஆக கடவுது, உங்க விசுவாசத்தின்படியே ஆக கடவுது.
அல்லேலூயா. சொல்லுங்க, நான் என் கிராமத்துக்கு மாத்திரம் வெளிச்சம் இல்ல, இந்த பட்டணத்துக்கு மாத்திரம் வெளிச்சம் இல்ல, இந்த இந்திய தேசத்திற்கே நான் வெளிச்சம், இந்த உலகத்திற்கே நான் வெளிச்சம். ஆண்டவர் சொல்றாரு, உன் எல்லைகளை விரிவாக்கு, உன் விசுவாச எல்லைகளை விரிவாக்கு, உன் கண்களை ஏறெடுத்து பார், உன் விசுவாச எல்லைகளை விரிவாக்கு. ஓ ஷாலா ஓ ரெபாகாவா ரேகாஸ்தகா தீனா ஹதா லபரஹா பானா தீனா ஹதனாவா. பரிசுத்தாவிய நரபர ரஹதா ரேஹானா காதலா போரா ரகதேல ரியாந்தரகா ரகதே ஹதா துலு ஆஹா. Yes, 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 yes. Yes, Holy Spirit. Yes, Holy Spirit. Yes, Holy Spirit. அற்புதம் நடக்குதுங்க, அற்புதம் நடக்குது. நான் சொல்றேன், ஊழியங்கள் அற்புதம் நடக்குது, வாசல்கள் திறக்கப்படுகிறது. அநேக சாட்சிகள் உண்டாக போகுது. எஸ் எஸ் ஓஹோ லேகா ராஹா லே ராஹா. சொல்லுங்க, நான் இல்ல, நான் இல்ல, நான் இல்ல, இயேசு 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 இயேசு. பைபிள்லயே இருக்கிறதுலே பெரிய ப்ராமிஸ் எதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பெரிய வாக்குத்தத்தம், பெரிய ப்ராமிஸ். பெரிய ப்ராமிஸ் ஒரு வாக்குத்தத்தம் இல்ல, ஒரு நபர், பரிசுத்த ஆவியானவர். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர். அந்த பெரிய ப்ராமிஸே நமக்குள்ள வந்துட்டாருங்க. ஐயோ ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 11:3-4 படிங்க. ஆகிலும் உங்களுக்கு வருகிறவர் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. ஆவியானவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். என்னன்னா, கவனிங்க, இங்க பவுல் ஒன்று சொல்றாரு, கவனிங்க. என் சுவிசேஷத்தின்படி தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு அந்தரங்களை குறித்து நியாயத்திற்கு. நல்லா கவனிங்க, இங்க ஆண்டவர் சொல்றாரு, இங்க பவுல் சொல்றாரு, நியாய தீர்ப்பு குறித்து சொல்றாரு. சரியா? நம்ம நியாய தீர்ப்புனா ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார் எல்லாருக்குமே தெரியும். அல்லேலூயா. நமக்கு நியாய தீர்ப்பு இருக்கா? இருக்கா இல்லையா? ஓகே. இங்க பவுல் சொல்றாரு, ஆண்டவர் எப்படி எதை வச்சு நம்மள நியாயம் தீர்க்க போறாரு அப்படின்னா, நமக்கு நியாய தீர்ப்பு கிடையாது. நம்ம சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறோமா? இயேசுதான் ரட்சகர் விசுவாசிக்கிறோமா? இயேசுதான் எல்லாமே ஆயிட்டாருன்னு விசுவாசிக்கிறோமா? நம்ம முழுசா கர்த்தருக்கு ஒப்புவிச்சிட்டோமா? கர்த்தர் தான் விளைச்சிருக்காரா? ஆமாவா இல்லையா? பவுல் சொல்றாரு, என்னுடைய சுவிசேஷத்தின்படியே ஆண்டவர் என்ன பண்ண போறாராமா? நியாயம் தீர்க்க போறாராமா. புரியுதா? the importance, even the judgment is based on the gospel. நல்லா படிங்க, உங்களுக்கு தெரியும். நியாய தீர்ப்பு இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை பற்றி தான் வரப்போகுது. அப்ப நியாய தீர்ப்பு யாருங்க? நம்மளுக்கா? இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை விசுவாசிக்காதவர்களுக்கு. அல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கு, அதுதான் இப்ப பிரச்சனை. அந்த பயத்தை உடையத கர்த்தர் இந்த வசனத்தை சொல்ல சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. The moment we gave our life to Jesus, He is responsible for our safety, our security. Hallelujah. Our eternity. எத்தனை பேருக்கு விளங்குது? Hallelujah. கொஞ்சம் கூட பயம் இருக்க கூடாது. பயம் வேதனையோடது, பயம் பிசாசோடது, அவிசுவாசம் பிசாசோடது, கவலை பிசாசோடது. அல்லேலூயா. சொல்லுங்க, எனக்கு நான் கள்ள உபதேசம் பண்ணலங்க, நல்ல உபதேசம் தான் பண்றேன், வார்த்தையை தான் நான் சொல்றேன். அங்க வார்த்தையில எழுதி இருக்கு, என்னுடைய சுவிசேஷத்தின்படி தான் கிறிஸ்து நியாயம் தீர்க்க போறேன். என்னுடைய சுவிசேஷம் நான் பவுல் தான் சுவிசேஷத்தையே கொண்டு வந்தாரு, புரிய வச்சாரு.
அல்லேலூயா. சொல்லுங்க, உங்க விசுவாசம் பலப்பட்டிருக்கிறதா? உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறதா? இனி நீங்க குறைவுள்ளவர்களா இருப்பீங்களா மனசுல? the mind எவ்வளவு பவர்ஃபுல் தெரியுமா? ஒரு குரூப் ஆஃப் சயின்டிஸ்ட் என்ன பண்றாங்க, ஒரு மரண தண்டனை கைதிய கொண்டுட்டு வந்து உட்கார வச்சிடறாங்க இப்படி சேர்ல. அவன் கையை பின்னாடி கட்டிடுறாங்க. கட்டிட்டு அவனுக்கு முன்னாடி ஒரு பாம்பை காமிக்கிறாங்க. இந்த பாம்பு, இந்த விஷம் பாம்புனால தான் நான் உன்னை கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி அந்த சயின்டிஸ்ட் சொல்றாங்க. இந்த மரண தண்டனை கைதி என்ன பண்றான்னா, சரி அப்படின்னு கேட்டுக்கிறான். அப்புறம் கையை அவுத்து விட்டு கண்ணை கட்டிடுறாங்க. இந்த சயின்டிஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, ரெண்டு பின்னை எடுத்து அவன் கையில பாம்பு குத்துற மாதிரி இப்படி குத்திடுறாங்க. அப்ப அவன் கண் கட்ட அழுத்து விட்டுறாங்க. எதுவுமே யாரும் பேசல. அவன் அதை பார்க்கறான், பார்த்துக்கிட்டே இருக்கான். 5 நிமிஷத்துல உயிரை விட்டுறான், செத்துறான். இது சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ண ஒண்ணு. நான் சொல்றது புரியுதுங்களா? அதனாலதான் பயம், வார்த்தையில இருந்து கூட நமக்கு பயம் வரக்கூடாது. உங்களுக்கு புரியல நான் சொல்றது? கர்த்தர் விசுவாசத்தை தான் கொடுப்பார், பயத்தை கொடுக்க மாட்டார். அதனால நீங்களும் சபைக்கு என்ன பண்ணக்கூடாது? பயத்தை கொடுக்காதீங்க, விசுவாசத்தை கொடுங்க. வளர்ந்துருவாங்க. ஹல்லேலூயா. அப்ப என்னாச்சுன்னா, the mind is so powerful to generate the poison of snake inside him and kill him. இந்த மனசு அவ்வளோ வல்லமை உள்ளதான். அவன் உணர்வுக்குள்ள, அவன் நினைவுக்குள்ள, அவன் யோசனைக்குள்ள போய் அதுவே விஷமா ஒரு கெமிக்கலை கிரியேட் பண்ணி அவனை கொன்றுச்சான். இன்னைக்கு பிசாசுடைய தந்திரம் எங்க தெரியுமா? அதனாலதான் பவுல் சொல்றாரு, என்னுடைய போராயுதங்கள் மாம்சத்திற்கேற்றவைகளா இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு அவைகள் தேவ பலமுள்ளவைகளா இருக்கிறது. என் சொந்த எண்ணத்தை, என் சொந்த யோசனையை, என் சொந்த ஆலோசனையில நடக்கிற ஆட்கள் நீங்க கிடையாது. ஹல்லேலூயா. மாம்ச சிந்தையில நடக்கிற ஆட்கள் நீங்க கிடையாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, மாம்ச சிந்தை மரணம், மாம்ச சிந்தையே மரணம். புரியுத வித்தியாசம்? மாம்ச சிந்தையே அப்படின்னா என்னன்னா, எனக்கு இது நடந்துருமோ, மைண்ட்ல வந்துருச்சுனாவே. அதனாலதான் ஆண்டவர் சொல்றது, God your mind, உங்க மனதை காத்துக்கொள்ளுங்கள், வசனத்தினால உங்க மனசை நிரப்பிருங்க, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால உங்க மனசை நிரப்பிருங்கன்றார். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. உள்ள இருக்கிற சுகர் எல்லாம் சால்ட்டா மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. Thank you Jesus. அப்ப ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீதிமான் விசுவாசத்தினால தான் பிழைப்பான். அவருடைய தழும்புலாம் குணமாயிட்டானா அப்படியே நம்பிடுங்க, அறிக்கை செய்யுங்க, அப்படியே நடந்து கொள்ளுங்க. நாம சரி ஆயிட்டோம். ஹல்லேலூயா. அவருடைய தரித்திரத்தினால் நீங்க ஐஸ்வர்யவான்கள் ஆனீர்கள். ஆபிரகாம் ஆசீர்வாதம் உங்க மேல வந்துருச்சுன்னா அப்படியே நம்பிருங்க, விசுவாசிச்சிருங்க, பேசிருங்க, அப்படியே நடந்துருங்க. உங்க மனசு, your mind has a power to pull money. அது தெரியுமா உங்களுக்கு? உங்க மனசுக்கு ஒரு வல்லமை இருக்கு. ஆண்டவருடைய ஐஸ்வர்யத்தை நீங்க பிலீவ் பண்ணீங்கன்னா அந்த பணத்தை உங்ககிட்ட இழுத்துட்டு வருமா? எப்படி பயம் மரணத்தை கொண்டு வருதோ, வியாதியை கொண்டு வருதோ. இன்னொரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சாங்க, 80% வியாதிக்கு காரணம் கவலை. ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு, கவலைப்படுறதா இருக்கிறதே பெரிய பாவம். அதனாலதான் ₹1 இருந்தாலும் இல்லைனாலும் நான் சந்தோஷமா என்னை வந்து என்ன பண்ணுவேன், அப்படியே நிம்மதியாக என்னை காத்துக்கொள்வேன். ஏன்னா ஆண்டவர் நமக்குள்ள ஒண்ணே ஒண்ணு கொடுத்திருக்காரு. என்ன தெரியுமா? விசுவாசத்திலே உயர்ந்த விசுவாசம் எது தெரியுமா? என்னது? ரெஸ்ட். விசுவாசித்தவர்கள் அந்த இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கிறார்கள். அது இல்ல. வெளியில வந்து என்னது, அலை அடிக்கும், புயல் வரும், நீங்க எடுத்துட்டு இருப்பீங்க. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? விசுவாசத்திலேயே உயர்ந்த ரகம் எது தெரியுமா? நீங்க ரெஸ்ட்ல இருக்கிறது. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளுகை செய்ய. அதற்கு தான் நீ அழைக்கப்பட்டிருக்க இல்லையோ? சமாதானம் அப்படியே பொங்கி பொங்கி வலியிடும். தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்குங்க? நீதியும், உங்க நீதியா அவரோட நீதி, அவர் கொடுத்த நீதி. அந்த நீதியில என்ன தெரியுமா ஃபர்ஸ்ட் வருது? சமாதானம். இயேசுவை விசுவாசிக்கிறதுனால தேவனிடத்தில் நீங்கள் சமாதானம் பெற்றிருக்கிறீர்கள். எளிமையாகல, சமாதானம், சமாதானம், சமாதானம். இயேசுவை விசுவாசிக்கிறதுனால பிதாக்கு நீங்க ஃப்ரெண்டு. ஹல்லேலூயா. சமாதானம் பெற்றிருக்கிறீர்கள். இதற்கென்றே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் சொன்னோடனே, நான் இப்போ ஒரு பலினோ கார் வாங்கியிருந்தேன் 9 வருஷத்துக்கு முன்னாடி. ஆபீஸ் கார் எடுத்துட்டு போறேன். அன்னைக்கு தான் ஆண்டவர் அந்த ரெவலேஷன் ஓடிட்டு இருக்கு. எனக்கு இந்த குறிச்சு கவலைப்படக்கூடாது, ஆண்டவர் சொல்லிட்டாரு. கார் ஓட்டிட்டு இருக்கேன், வேகமா ஒருத்த கார் வந்து என் வண்டியில் இடிச்சிட்டான். ஆனா உண்மையை சொல்றேன், கர்த்தருக்கு ஒபே பண்ணிக்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட பியூட்டிஃபுல் லைஃப் எதுவுமே கிடையாதுங்க. நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? ரோட்ல போற ஓனான எடுத்து வேட்டிகளை விட்டுக்கிறோம். அட உண்மையா அதுதான். இந்த கவலை அதுதான். கவலைன்றது அதுதானே. அது பாட்டுக்கு இருக்கும். ஹல்லேலூயா. அத சொல்றது இடிச்ச உடனே, நான் உண்மையை சொல்றேன், நான் கதை விட்டு கூட இறங்கல, டோரை இறங்கல, ஃபுல்லா ஒடுங்கிடுச்சு. காது கரவை ஒடுங்கிடுச்சு. புது காரு ஒடுங்கிடுச்சு. நான் சொன்னேன், சரி பண்ணி போப்பா. அவனுக்கா ஒரு சந்தோஷம், என்னை விட்டுட்டா இருக்கும் அப்படின்ட்டு. போடா நல்லா இருக்கு. நானும் போயிட்டு வண்டி நிறுத்தி போய் கதவை பார்த்தேன். ஓகே ஆண்டவரே நன்றி அப்படின்னு சொல்லி நான் பாட்டுக்கு வேலைக்கு போயிட்டேன். Thank you Jesus. Thank you Jesus. இது ஒரு பொருள், ஜஸ்ட் பொருள். இது என்னோட சமாதானத்தை கெடுக்க கூடாது. எந்த காசு இல்லை, இந்த நோட்டு என்னைய சமாதானத்தை எடுத்து போட முடியாது, என்னை கவலைப்பட வைக்க முடியாது. ஏன் சமாதானம் பணம் கிடையாது, ஏன் சோர்ஸ் பணம் கிடையாது, அவர் தான் என்னோட சோர்ஸ். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, விலை மதிக்க முடியாத சொத்தை நாம பெற்றுக்கொண்டிருக்கோம். பரிசுத்த ஆவியானவர் அல்லேலூயா ராஜா மாதிரி வச்சிருப்பார். அதான் சொல்றேன், உங்களுடைய ஐடென்டிட்டி, உங்களுடைய அடையாளம், நீங்க எவ்வளவு வச்சிருக்கீங்க, என்ன கார்ல வரீங்க, எவ்வளவு சபை விசுவாசி, எவ்வளவு பெரிய சபை, 100 பேர் வருவாங்களா, அது கிடையாதுங்க. இந்த மனுஷன் எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா சமாதானமா சும்மா கும்முன்னு ஆண்டவர் மாதிரியே இருக்கு. அல்லேலூயா. உங்களை பார்த்தாலும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உள்ள வரும். இயேசு மாதிரியே ஒரு ஆளை பார்க்குறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவர் இன்னைக்கு ஒரு லெசன் எடுக்கிறார், சிரிக்க கற்றுக் கொடுக்கிறாரு. நான் ஒன்று சொல்றேன், இப்போ வந்து நீங்க கண்ணை மூடுங்க, எல்லாரும் கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்க, பல்ல கடிங்க, மூஞ்சி விட்டு வைங்க, ஒரு 2 நிமிஷம் வச்சு பாருங்க. நிறைய பேர் உள்ள வந்து உட்காந்துக்கும். ஆனா 1 நிமிஷம் கண்ணை மூடுங்க, ஸ்மைல் பண்ணுங்க, ஸ்மைல் பண்ணுங்க எல்லாரும். போதும், முடிச்சிருக்கிறது. அல்லேலூயா, சோத்திரம். நானும் என்ன பண்றது, இழுக்கணும்ல. ஆனா பிரயோஜனமானதான் கர்த்தர் போதிக்கிறார். அல்லேலூயா. ஸ்மைல் பண்ணுங்க. நீங்க எப்பொழுதும் சிரிச்சிட்டு இருக்கணும்னு தான் கர்த்தருடைய விருப்பம். அல்லேலூயா. உங்க பிள்ளைங்க சிரிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்க கூடாதா? அதே மாதிரிதான் அப்பா நீங்க சிரிச்சிட்டு இருக்கணும்னு ஆசைப்படுறார். அப்பாவுடைய சந்தோஷத்தை நிறைவேற்றுவோமாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பேசினாரா, வாழ்க்கை மாறும். பொய், வாழ்க்கை மாறிடுச்சு. ஆட்டம் வந்த உடனே வாழ்க்கை மாறிடுச்சு. அல்லேலூயா. உங்க விசுவாசமா? யாரோட விசுவாசம்? உங்க நீதியா? இயேசு உங்க பரிசுத்தமா?
இனி நீங்க கிடையவே கிடையாது. எல்லாம் செத்து போனவங்களா போங்க. அல்லேலூயா. God bless you.